ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம மெயினாக இருக்காங்களே உள்ள கோவமாக உட்காந்துருக்காங்க. அதனால் செந்தில சமாதானப்படுத்துப்பானா உள்ளே வந்துட்டு சரி விட்ரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா அவ்வளோ பேசுகிறாரு, நீ ஏன்ப்பா அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் அப்பா பிள்ளைன்னு தெரியுதில்ல பக்கி, அப்புறம் நீ ஏன் பக்கி இப்படி கத்துற, உனக்கு தான் பிபி வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. எல்லா நேரத்துலையும் அமைதியாக இருக்காது, அப்பாவை எதிர்த்து பேசணும்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில நேரத்தில் நீ அமைதியாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கத்தி பேசாத, சத்தமாக பேசாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற டைலாக போட்டு விட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எலும்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பொண்டாட்டி காலில் விழுவாத குறைய கெஞ்சு கூத்தாடி ஒரு வழியாக படுக்க வச்சிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா தூங்கினதுக்கப்புறம் நம்ம செந்தியில் பார்க்கணுமே அப்படியே சூரிய வம்சம் ஒரு பாட்டை போட்டுவிட்டு வேற லெவலில் வைப் ஆகிட்டார் போல். ஒரே பாட்டில் ஓஹோன்னு வந்துடுவார் போல். இவர் ஒரே பாட்டில் கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவார் போல். அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருனா பாட்டை போட்டுவிட்டு இவர் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா படிடா மகனே, நல்லா வாடா மகனே அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தான் போட்டுடணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. மறுநாள் காலையில் ஏன் சின்ன கோமதியம்மா அடிக்கிற அலப்பறையை பார்க்கணுமே, அப்படியே ஆரத்தி எடுக்கிறது என்ன, அலப்பறை பண்ணுறது என்ன, இதெல்லாம் பண்ணிட்டு சுற்றுறாங்க. நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் ஆசீர்வாதம் பண்ணுப்பான்னு சொன்னால் இவனுக்கெல்லாம் எங்கே கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு மகனோட மனசை நோக அடிக்கிறாரு. இது நோக அடிக்கிறது இல்லைப்பா, உசுப்பேத்தி விட்றதாமா. இப்படி சொன்னாதான் வந்துட்டு படித்து இவங்க முன்னேறுவாங்களாமா. அதனால இவர் சொல்கிறாராமா. இப்படி சொல்லிவிட்டு இவரு ஒரு பக்கம் பழனியை கூட்டிகிட்டு கடைக்கு போகும்போது இவரு போய் யார்கிட்ட ஒண்டலுக்கிறாரு, நம்ம மீனாவோட அப்பாட்டாங்க. ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சும்மா போகிறவரை ஏன்ப்பா இழுத்து விட்ற, சொரிஞ்சு விடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. கம்முன்னு இருப்பாரா இவரு. அதுவும் மீனாவையும் என் மகனையும் ஏற்றுக்கிறீங்களான்னு திரும்ப திரும்ப கேட்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜி ஒரு பக்கம் பஸ் ஸ்டாண்டில் நிற்க கதிரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஏமாத்தின பையன் வரான். சோழி முடிஞ்சிச்சு, போச்சுடா சேகரே.